1 4 5 6 7. சரியா? இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா தானே இருக்கு. 1 4 5 6 7. இது வந்து முதியோர் பாதுகாப்பு எண். சரியா? குழந்தைகள் பாதுகாப்பு எண் 10 9 8. மகளிர் உதவி எண் 1 8 1. முதியோர் பாதுகாப்பு எண் வந்து 1 4 5 6 7. சைபர் கிரைம் நம்பர் ஒன்று தெரியுமா? தெரியுமா? 1930. இது வந்து தப்பான கால்லாம் வரும்ல நமக்கு. யாரும் வந்து ராங் கால் வந்து திடீர்னு பண்ணி தொடர்ச்சியா நம்மள வந்து பேசிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது, இல்ல பண மோசடி ஏதாவது செய்யறது, இல்ல இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதுல எல்லாம் நமக்கு தப்பா மெசேஜ் பண்றது, நம்மளோட போட்டோ வச்சு தப்பா வந்து எடிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது இந்த மாதிரியான எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் 1930 நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிங்களா? என்ன நம்பர் சைபர் கிரைம்? சரி, வெரி குட். பேசுனதை கவனிச்ச உங்க எல்லாருக்கும் நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த பள்ளிகள் கவனத்துக்கும் நன்றி. இந்த முதியோர் உதவின்னு சொன்னீங்கல்ல, அதுல வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் கேட்கலாம்? ஒரு ஹெல்ப் அப்படின்னா, முதியோருக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆதரவு இல்லாம இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, இப்ப வந்து பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கால் பண்ணா 181 கால் பண்ணலாம். அந்த மாதிரி முதியோர் பிரச்சனைனா 1 4 5 6 7 கால் பண்ணலாம். எந்த ஹெல்ப்னாலும் அவங்க கேட்கலாம். எந்த ஹெல்ப்னாலும் கேட்கலாம். அது லேடிஸ் மட்டும் தான் கேட்கணுமா? அப்படி இல்லை சார், எந்த ஜென்னா லேடி எந்த வயசுக்கு மேல கேட்கலாம்? above 60. ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் தேவைனாலும் நம்ம கவர்மெண்ட் மூலியமா இருக்கக்கூடிய ஹோம்ல வந்து ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு தங்குறதுக்கான வசதி செய்வோம். உங்க வெளியில நீங்க நோட் கொடுத்துருவாங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு மெடிக்கல் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? உங்க வீட்டில் முதியோர் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு கால் பண்ணணும். சரியா? அப்புறம் சார் சொன்னார் அவங்க சொன்னான்னு சொல்லக்கூடாது. யார் இல்லாத பட்சத்தில் உதவி வேணும்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டால், அம்மா நீங்கள் வேணா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கம்மா, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் போய் சொல்லலாம். அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. வெளியில பாத்தீங்களா, பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மாதிரி முதியோர் இருக்காங்க, அவங்க பராமரிக்க